இன்னைக்கு என்ன விழா கொண்டாடிட்டு இருக்கோம் ஸ்கூல்ல? காமராஜரோட பிறந்த நாள். சரி, காமராஜர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? காமராஜர் யாருன்னு தெரியுமா? அவரை பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? நாங்களுமே பார்த்ததில்ல, இந்த போட்டோல தான் பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு அவர் மறைந்தாலும் நாம அவரை என்ன செய்யறோம்? அவரோட பேரை நம்ம சொல்லி நம்ம விழாக்கள் எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். ஓகேவா? காமராஜர் எங்க பிறந்தான்னு தெரியுமா? இந்த ஸ்பீச் எல்லாம் பேசின அக்காங்க சொல்லியிருப்பாங்களே, காமராஜர் எங்க பிறந்தார்? விருதுநகர் மாவட்டத்துல 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் பிறந்தார். இவரோட அம்மா யார் அப்படின்னா சிவகாமி அம்மையார். அப்பா பேரு குமாரசுவாமி. இவங்க 2 பேருக்கும் மகனாக பிறந்தார். ஓகேவா? இவரு சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அவங்க அப்பா இறக்கும் போது அவர் எந்த கிளாஸ் படிச்சுட்டு இருந்தார் அப்படின்னா 6ஆம் வகுப்பு படித்தார். 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்பாவை இழந்ததுனால அவரோட குடும்ப வறுமையின் காரணமாக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு வேலைக்கு போயிட்டார். அவருக்கு தாய் மாமன்கள் எத்தனை பேர் அப்படின்னா 2 பேர். ஓகேவா? ஒரு மாமா என்ன வச்சிருக்காரு அப்படின்னா துணிக்கடை வச்சிருந்திருந்தார். இன்னொரு மாமா என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா மரக்கடை வச்சிருந்தார். அப்போ அவரோட மாமா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவரை துணிக்கடைக்கு வேலைக்கு கூப்பிட்டார். அவர் வேலைக்கு போய் தான் அவரோட குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஓகேவா? அவர் துணிக்கடையில வேலை செஞ்சாலும் அவர் அப்பப்போ என்ன செய்வார் அப்படின்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருப்பாராம். சரியா? அதுக்கு அடுத்தது தேச தலைவர்களோட பேச்சை கேட்டுட்டே இருப்பாராம். அப்படி கேட்கும் போது அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அரசியல்ல ஆர்வம் வந்துருச்சு. அரசியல் ஆர்வம் வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. இவன் என்ன அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்ததுனால துணிக்கடையில உள்ள வேலையை நிப்பாட்டிட்டு திருவனந்தபுரத்துக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா இன்னொரு மாமா கடைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்க போய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மரக்கடையில வேலை செய்யறாரு. அப்படி மரக்கடையில வேலை செய்யும் போது அங்கேயும் அதே தான் செய்யறாரு. அதாவது தேச தலைவர்களோட பேச்சை கேட்டு அவருக்கு மறுபடியும் என்ன வருது அப்படின்னா அரசியல்ல ஆர்வம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அம்மா நினைக்கிறாங்க அரசியலுக்கு அனுப்புனா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு அந்த எண்ணம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு திருமணம் வேண்டாம், அப்படி நான் திருமணம் செய்யணும் அப்படின்னா நம்ம நாடு விடுதலை அடையட்டும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தொடர்ந்து அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது. கடைசியா என்ன செய்யறாரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில ஒரு தொண்டனாக சேர்றார். அப்படியே பழகி அவருக்கு அண்ணல் காந்தியடிகளோட கொள்கைகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரோட சேர்த்து இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு பல போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா சிறை செல்றார். 9 முறை அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா சிறைவாசம் சென்றுள்ளார். அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம நாடு விடுதலை அடைந்த பிறகு 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பதவியேற்கிறார். அப்படி பதவியேற்கும் போது அவர் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காகவே வாழ்ந்தார். அவருக்கு சுயநலம் என்பது அவரோட மனசுல கொஞ்சம் கூட கிடையாது. 9 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்திருக்கிறார். அப்படி அவர் முதலமைச்சரா இருக்கும் போது அவர் முதல்ல அவர் யாருக்கு நல்லது செய்தார் அப்படின்னா குழந்தைகளுக்கு நல்லது செய்தார். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், இலவச சீருடை கொண்டு வந்தார். அது எல்லாமே 5ஆம் வகுப்பு அக்கான அழகா நாடகமா நடிச்சு காட்டிட்டாங்க. ஓகேவா? அதை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்ல நினைக்கல, இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன். அவர் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். மாடு மேய்க்கும் போது அவன்கிட்ட கேட்கிறார், ஏன்பா நீ ஸ்கூலுக்கு போலையா அப்படிங்கும் போது நான் ஸ்கூலுக்கு போனா எனக்கு சாப்பாடு போட யார் இருக்கா, எனக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவர் என்ன பண்றாரு
பேசுறார். அதுக்கடுத்து அந்த மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வர. அதுக்கடுத்து மறுபடியும் பார்க்கும்போது கொஞ்சம் பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்க ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கும்போது நாங்க ஸ்கூலுக்கு வந்தா எங்களுக்கு நோட்டு புத்தகம் இல்லையே படிக்கிறதுக்கு சொல்றாங்க. உடனே அவர் நோட்டு புத்தகத்தை நான் கொடுக்குறேன், நீங்க பள்ளிக்கூடம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வரார். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரவே இல்லை. ஏன் இன்னும் நீங்க ஸ்கூலுக்கு வராம இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு உடுத்த துணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நீங்க எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு இலவச சீருடை திட்டத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி பிள்ளைகளுக்காக மாணவர்களுக்காக ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்களையும் செஞ்சு வந்தார். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான என்ன அப்படின்னா, அந்த காலத்துல மருத்துவ கல்லூரிக்கு ஒரு 10 சீட் வந்து தேவைப்படுது. ஓகேவா? அப்போ அந்த 10 சீட்டு மெடிக்கல் காலேஜுக்கு 10 சீட்டு தேவைப்படும் போது அதுக்கு 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட அதிகாரி ஒருத்தர் வந்து சொல்றார், ஐயா 10 சீட்டு தான் தேவை, ஆனா 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களே, இதுல இந்த 10 பேரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அதுக்கு காமராஜர் கொண்டாந்த பேப்பரை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கடற்கரை ஒரு 10 பிள்ளைங்களை செலக்ட் பண்ணிட்டார். செலக்ட் பண்ணிட்டு இவங்க தான் செலக்ட், இவங்களை நீங்க காலேஜுக்கு செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். உடனே அவர் கேட்கறதுனா 100 பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க, நீங்க எப்படி 10 பிள்ளைங்களை இவ்வளவு சீக்கிரமா செலக்ட் பண்ணீங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு காமராஜர் சொல்ற, அந்த 100 பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் அப்ளிகேஷன்ல பேரண்ட்ஸோட கையெழுத்தை பார்த்தேன். அதுல இந்த 10 பேரோட கையெழுத்து இல்ல. அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா கைரேகை வச்சிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கல்விக்கு முதல் வாய்ப்பை கொடுக்கணும். இவங்களுக்கு கல்வி என்னும் சொத்தை நம்ம அள்ளி கொடுத்துட்டோம்னா இவங்களோட வறுமை நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு நாள் கார்ல போய்கிட்டு இருக்கிறார். கார்ல போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சர்லாம் வராங்க அப்படின்னா சிஸ்டர் சொன்னாங்களா புலிப்படை பூனைப்படை எல்லாம் வரணும். அப்படி இப்ப நிறைய முன்னாடி வண்டி பின்னாடி வண்டி எல்லாம் போய்கிட்டே இருக்கு. அப்படி போகும்போது அந்த பூனைப்படை வண்டியில இருந்து சவுண்ட் ஒரு ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா? அப்படி வரும்போது இவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, வண்டியை நிப்பாட்டு, இப்ப என்ன நான் செத்தா போயிட்டேன், எதுக்கு இந்த சவுண்டு, எதுக்கு இவ்வளவு எனக்கு முன்னாடி பின்னாடி காரு தேவையே இல்லை, இதுக்கு எவ்வளவு டீசல் செலவாகும், இது நாட்டுக்கு பொருளாதார நஷ்டத்தை கொடுக்கும், யாரும் எனக்கு பின்னாடியும் வர வேண்டாம் முன்னாடியும் வர வேண்டாம், நான் என்னோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன், உடனே நீங்க எல்லாரும் உங்க இடத்துக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அடுத்து பாத்தீங்கன்னா அவரோட நண்பர் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுத்தாராம். உடனே அவர் டக்கு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்னாராம், நான் ஏன் உங்க கல்யாணத்துக்கு வருவேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே என்னடா எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தத்தோட பேசுறார். ஆனா கல்யாண தண்டைக்கு இவர் போயிட்டாராம். இப்போ போகும்போது முதலமைச்சர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பர் வந்து சந்தோஷமா ஓடி போய் வரவேற்றாராம். நீ வரமாட்டேன்னு சொன்னியே, எப்படி வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் வரேன்னு சொன்னா முதலமைச்சர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவ, பெரிய மண்டபத்தை ஏற்பாடு பண்ணுவேன், பெரிய அளவுல விருந்து ஏற்பாடு பண்ணுவேன், உங்களை அந்த அளவுக்கு செலவழிக்க பணம் இல்லை, அதனாலதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இது மட்டும் இல்ல, அவரோட அம்மா இறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இறந்துச்சு, என் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்தி வருது. அவர் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அம்மா இறந்த துக்கத்தை அவர் அம்மா கிட்ட கடைசி வரைக்கும் பேசவே இல்லை, சாகும் போது பேசவே இல்லை. ஆனாலும் அவர் அந்த துக்கத்தை வந்து என்ன செய்யலன்னா வெளிக்காட்டிக்கவே இல்லை. அப்படி வெளிக்காட்டாம இருந்துட்டு அவரோட அம்மாவை அடக்கம் பண்ணும் போது அந்த அடக்கம் பண்ணினவர் ஐயா அடக்கம் பண்ணதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையேறி கேட்டாராம். உடனே அவரோட பாக்கெட்டை தடவி பார்த்தாராம், 1 ரூபாய் கூட பணம் இல்லையா. அப்ப அந்த இடத்துல நினைச்சாராம், நம்ம 9 ஆண்டுகள் வந்து முதலமைச்சரா இருந்தோம், இவருக்கு கொடுக்க நம்ம கிட்ட 1 ரூபாய் காசு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாராம். அப்போ அவரோட நண்பர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு கட்டு பணத்தை எடுத்துக்கிட்டாப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்ப அதுக்கு அந்த வேலையால் சொன்னாராம், ஐயா நான் பணத்துக்காக நான் உங்ககிட்ட நான் கேட்க வேலை செய்யல, நீங்க எனக்கு 1 ரூபாய் காசு கொடுத்தா கூட முதலமைச்சர் ஐயா கையால நான் பணம் வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்கும், அதனாலதான் நான் உங்ககிட்ட காசு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார. இது மாதிரி அவரோட கதைகளை வந்து நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது மட்டும் இல்ல, அவர் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதாவது கல்வியை தந்த அதே கையால கலப்பைக்கும் மதிப்பளித்து இருக்கிறார். கலப்பை விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார், அவங்களோட வாழ்க்கையில ஒளியேற்றி இருக்கிறார். இவரோட கதைகள் வந்து ஏராளம் சொல்லிக்கிட்டே போலாம். இருந்தாலும் நேரம் கருதி நான் முடிக்கிறேன். அவர் மறைந்தாலும் அவரோட புகழ் வந்து இன்னைக்கு மறையவே இல்லை. நாமளும் சரி, இனி நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையோடு சரி அவரை கொண்டாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே போல அவரே போல
எளிமையா வாழ்ந்து நேர்மையா வாழ்ந்து அவருடைய நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்வாக்கிக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.